ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து என்ஜாய் பண்ணதுல மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்ஸ் இருக்குல்ல? மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்ஸ்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பண்ணதான் சம்பவம். ஸ்கூல் படிச்சிருமா 12th அப்போ கரெக்டாக பப்ளிக்கு 1 மாதம் முன்னாடி தான் இருந்தது. ஏன்னா செல்லெல்லாம் வந்து அப்போ அலோடு இல்லை. நாங்கள் தெரியாமல் கொண்டு போனோம். ஒரு 7-8 பேர் சனிக்கிழமை பிளான்லேயே கொண்டு போனோம். ஃபோட்டோ ரயில்வே டேக்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே போலீஸ் அங்கேருந்து வந்துட்டாங்க. வந்துட்டு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு மூவ் ஆனாலும் எங்களால் ஓட முடியல, இது பண்ண முடியல. அதனால் அதே இடத்துல மாட்டிக்கிட்டோம். மொத்தம் 7 பேர்த்திட்டு ஃபோன் இருந்தது. ஆனால் வந்து 2 பேர்த்தோட என் ஃபோனு இன்னொருத்தனோட ஃபோனை மட்டும் வாங்கி வச்சுட்டாங்க. மீதிலாம் ஃபோன் இல்லாத மாதிரியே காமிச்சிக்கிட்டானுங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறமேல் வாங்க ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இது வரைக்கும் போனதில்லை, போலீஸே இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஏன்னா நான் ஒரு 2-3 தடவை பார்த்தீங்கன்னா போலீஸை மீட் பண்ணியிருக்கேன். மீட் பண்ணியிருக்கேன்னா அங்காளி பங்காளி மீட் பண்ணுறப்போ சொல்லிக்கிட்டு அப்படி இல்லை ப்ரோ. மீட் பண்ணியிருக்கேன்னா வண்டியில் போய் மாட்டியிருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் இல்லை, எனக்கு அவ்வளோக்கா பயம் இல்லை. கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக அந்த மாதிரி கொஞ்சம் இப்படியே அமைதியாக இருந்துட்டுனா விட்டுருவாங்கன்னு எனக்கு தெரியும். அவ்வளோக்கா பயம் இல்லை. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவன் இப்போ தான் முதல் டைம் அவன் சார் மேம் விட்டுருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருவிழா பக்கத்தில் அந்த போலீஸ் கெஞ்சிட்டு அந்த போலீஸ் அக்கா நீ விட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி அக்காவை தூக்கிட்டு மேம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி கெஞ்சின்னு கெஞ்சிட்டான். அதாவது கெஞ்சின்னு கெஞ்சிட்டான் பையன். சார் நீ வீட்டு விட்டு தொலைச்சிருவாங்க சார், எங்கள் அப்பா அம்மா ஆகும் சார், நீ அடிச்சு தொலைச்சிருவாங்க சார் அப்படின்னு என்னென்னமோ புலம்ப ஆரம்பிச்சிட்டான். அப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஒரு நாங்களாம் பக்கத்தில் இருக்கிற 6 பேர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். மாட்டினால சிரிக்கவும் முடியல, அங்கே பேசவும் அவங்க சிரிச்சாலும் அவங்க வந்து ஏதோ ஒன்று தப்பாக நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கமா நின்றுக்கிட்டே இருக்கிறோம் பல்ல கடிச்சிட்டு. அப்புறமேல எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமேல வார்னிங் பண்ணி ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு விட்டுட்டாங்க. விட்டுட்டு வெளியே வரும்போது எவன் கெஞ்சினானோ அவன் வெளியே வந்துட்டு வச்சி கேரளா போலீஸ் சூப்பர்ரா அப்படின்னா பாரு, மனசே இல்லை எனக்கெல்லாம். இருக்குல்ல தரமான மூமெண்ட் அந்த மூமெண்ட் தான். 4 அடி வாங்கிட்டு தெரிஞ்சிருக்கோம் எல்லாத்தையில. அதுக்கப்புறமே தான் புரிஞ்சுது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லி அட்வைஸ் பண்ணி தான் விட்டாங்க. ஒன்றும் இதெல்லாம் இல்லை. மறக்க முடியாத ஒரு மெமரிஸ்.